இதுக்கு வேற மாற்று வழியே இல்லையான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதுதான் அதுக்கும் சித்தர்கள் தங்களுடைய நூல்கள்ல மாற்று வழிய குறிப்பிட்டிருக்காங்க. இதனாலதான் சித்தர்கள் எப்பவுமே தனியா வாழாம ஒரு குழுவாவே வாழ்ந்திருக்காங்க. இத பத்தி பாகம் 6ல பார்ப்போம். பாகம் 6 சரியான வழிமுறை. சித்தர்கள் ஏன் குழுவா வாழ்ந்தாங்கன்றதுக்கு இதுதான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும். தனிப்பட்ட முறையில ஒருத்தர் கிரியா யோகாவோ பிராணாயாமமோ பண்ணும்போது மற்றவர்களோட உயிர் ஆற்றல் அதன் மூலியமா குறையுதுன்ற தெரிஞ்சுக்கிட்ட சித்தர்கள் எப்பவுமே குழுக்களா வாழ்ந்தாங்க. 6ல இருந்து 7 பேர் ஒரே நேரத்துல இந்த யோகாவை பண்ணும்போது அவங்களோட உயிராற்றல் சரிசமமா பிரிஞ்சு மற்றவங்களுக்கு போறனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வர்றதில்ல. ஆனா இதை தெரியாம இத பயிற்சி பண்ண மற்றவங்களுக்கு நேர்ந்த இழப்பு சுரேஷ்குமாரும் அவரோட குடும்பமும் கடம்பையும் அவரோட சீடர்களும். நீங்க உயிர் வாழணும்னா இன்னொருத்தர் இறந்துதான் ஆகணும். இதோட முடியாம இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பல ஆசிரமங்கள்ல யோகாவும் பிராணாயாமமும் பண்றவங்கள போய் பாத்தீங்கன்னா உடம்புக்கும் வயசுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா இத ரிசர்ச் பண்ணவங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இத பண்ணவங்க எல்லார் வீட்லயுமே இருக்கிற மனைவிகளோ குழந்தைகளோ உடல்ல ஏதோ ஒரு நோயோடையோ இல்ல உடல்நல குன்றியோ இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த காலத்துல சித்தர்கள் சொன்னதோட ஒத்து போனதால இது அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப இருக்க மாடர்ன் யோகா இதையெல்லாம் தவிர்த்துட்டு பல வித்தியாசமான முறைகளை பயன்படுத்துறதுனால நம்ம உடம்புக்கு நம்ம அந்த காலத்துல சித்தர்களும் யோகிகளும் பெற்ற உடல் வலுவை நம்மளால இப்ப பெற முடியல. அந்த காலத்துல சித்தர்கள் மனிதர்களால இறப்பின்றி வாழ முடியுன்றத நிரூபிச்சிருக்காங்க. ஆனா அவங்க உங்கள்கிட்ட சொன்னது என்னன்னா, நீங்க அதிக நாள் வாழணும்னா நீங்க நெருங்கி இருக்கிறவங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களும் தங்களோட ஆயுள இழக்க வேண்டியது இருக்கும். நீங்க இப்படி பல ஆண்டுகள் இறப்பின்றி வாழும்போது அவர்கள் முகம்தான் உங்கள் கண் முன் வரும். தனக்கு பிடித்தவர்களும் தன்னை பிடித்தவர்களும் இல்லை என்ற நினைப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி வாழ முடியும் என்ற கேள்விக்குறியையும் அவர்கள் எழுப்புகின்றன. இதனை சித்தர்கள் பயிற்சி செய்ய வேண்டாம் என்றும் இதனால் நீங்கள் அனுபவிக்கும் மனநிலை தடுமாற்றமும் சுய வெறுப்பும் அதிகமாகிவிடும் என்று இதனை பண்ண வேண்டாம்